நான் 3 மணிக்கே சமைச்சு வச்சிங்கன்னா ஒரு குழஞ்சி போயிருந்து சாப்பிட முடியல அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்குது. இது வந்து வெறும் குற்றச்சாட்டு இல்லை, மாணவர்களுக்கு தான் நம்ம வந்து உணவு தர்றது, அதுக்கான இது தர்றது எல்லாமே தரோம். அது பொழிவு வந்து 3 மாதத்துக்கு ஒரு தரணும், அதுவும் வரல. அது வந்து நீங்கள் வந்து ஐயா அங்கேருந்து வரலையா? இங்கே வரல சார், வரல. அது வேண்டாங்க சார், சோப்பெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேங்க. இல்லை, நீங்கள் கொடுக்காதனால வந்து இது பண்ணுறாங்க. இல்லை, நாங்கள் காலேஜ் ஹாஸ்டலில் கரெக்டாக கொடுத்துருவோம். வெல்கம் கிட் இப்போ தான் வந்து இறங்கியிருக்கு சார். கொடுத்துட வேண்டியதானே. இல்லை, ஸ்கூல் ஹாஸ்டல்லாம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி கொடுக்கல சார். வச்சுருக்காங்க, இன்னும் 2வது ட்ரிப் வர வேண்டிய இருக்குது. வந்தோடனே சேர்த்து மொத்தமாக கொடுத்தோம்னு சொல்லுவாங்க. உணவு வந்து சுத்தமாக வந்து சாப்பிட முடியல, நல்லா வெளியில் போகிறாங்க, வெளியில் போய் தான் நாங்கள் சாப்பிட முடியும்னு சொல்கிறாங்க. அது எப்படி வந்து சரி பண்ணுறது? உணவு நல்லா கொடுக்கணும்னாங்க, அப்போ தானே பிள்ளை வந்து சாப்பிட முடியும். பிஜிஹாஸ்லேருந்து சொல்கிறாங்க, பிஜிஹாஸ்லேருந்து சொல்கிறாங்க, இந்த ஸ்கூலில் சொல்கிறாங்க. எல்லா பசங்க இங்கே தான் இருக்கிறாங்க. ஏதாவது வந்து ஸ்கூல் ஹாஸ்டலில் 3 தரம் தான் போகிறோம். காலையிலையும் மதியத்துக்கும் கொடுத்துருவோம். நைட்டு வந்து போகிறோம். நைட்டு வந்து எத்தனை மணிக்கு போகிறீங்க? 4 மணிக்கு தான் ஒலையே வைப்போம். 4 மணிக்கு தான் ஒலையே வைப்போம். நான் இப்போ சமைக்கிறேன் நீங்கள் கூப்பிட்டு போயிருக்கேன். நான் 4 மணிக்கு தான் ஒலை வைக்க விடுவேன். ஆனால் 4 மணிக்கும் சொல்லலையே. 4 மணிக்கு நம்ம பைகளாக இருக்க மாட்டாங்க. நான் இங்கே தானே கேட்குறேன், வெளியில் ரோட்டில் போய் கேட்குறேன். எங்கள் ஸ்கூல் பையனும் இங்கே இருக்கேன். எத்தனை மணிக்கு தம்பி? நான் எத்தனை மணிக்கு அவ்வளோ வைக்கிறாங்க என்னென்ன சொல்லுங்கள். ஸ்கூல் பையங்க இப்போ எங்கள் ஸ்கூல் பையங்க உங்கள் பக்கத்தில் இருக்காங்க. என்ன சொல்லு சொன்னால் தான் நாங்கள் சொல்ல முடியும். சரி, சிஎம் வந்து கரெக்டாக வார்ன் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஹாஸ்டலில் வந்து பிள்ளைகளுக்கு எல்லாம் சாப்பாடு போடணும். இருங்க, சிஎம் வந்து அன்னைக்கு வந்து ஹாஸ்டலில் ஆய்வு பண்ணிட்டு போனால் பார்த்துருப்பீங்க நீங்கள். உணவு வந்து நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரியா? உணவு நல்லா இருக்கணும். அவங்க கல் வந்து அந்த இது இல்லை, சோப் போடுறதுக்கு கல் இல்லைன்றாங்க. சோப்பு குளிக்கிறதுக்கு, குளிச்சுட்டு துணி துவைக்கிறதுக்கு கல் இல்லை. அது ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடு பண்ணுங்க. நீங்கள் வாரன் தான் அவங்க கேட்குறாங்க, ஒரு கல்வி ஏற்பாடு பண்ணுறது என்ன வந்து அது ஒன்று கொசு வலை வந்து இல்லைன்றாங்க. அது ஒன்று ப்ரெஷருக்கு கட்டில் வரணுன்றாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்டால் தானே வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களா? என்ன தம்பி, என்னாச்சு? என்ன சொல்கிறீங்க? தைரியமாக சொன்னால் தானே நாங்கள் வந்து பேச முடியும். எல்லாம் நல்லா இருக்கா? உணவு நல்லா இருக்கா? என்ன அது உணவு சத்தம் சொல்ல தெரியாதா? வேற உனக்கு என்ன சரி பண்ணிடுவோம் நம்ம. சரியா? நீங்க சொல்லிருக்கீங்க. அது போயிடுது. அது இன்வெர்டர் போட சொல்லிட்டேன். அது வீடியோ பிள்ளைகளுக்காக தரங்க வந்து எல்லாம் பண்றோம் பாருங்க. இது என்னது? ஆய்வுல நீங்க முழுமையா நீங்க இருந்தீங்க. அதை அப்படியே நீங்க வந்து மாணவர்களுடைய உணர்வா நீங்க வந்து பிரதிபலிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த வாரம் வந்து சென்னையில் எம்சி ராஜா விடுதியில் ஆய்வு செய்தார். மாணவர்களுக்கான அந்த உணவு தரமாக இருக்கணும்னு சொல்லி அவர் வந்து
கடுமையாக வந்து வார்டன்கள் அல்லது விடுதி காப்பாளர்கள் எல்லாத்தையும் வந்து சொன்னாங்க, எங்கிட்டே வந்து சொன்னாங்க. அப்போ முதன்மையானது வந்து உணவு வந்து தரமாக இருக்கணும் அவங்களுக்கு. அதுக்காக தான் நம்ம நிதி ஒதுக்குறோம், அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாணவருடைய கல்வி வந்து மேம்படுத்த வேண்டியது இருக்குது. இப்போ அவங்க படிக்கணும்னா அவங்க நல்லா உணவு நல்ல உணவு வந்து இருந்தால் தான் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக முடியும். ஸ்ட்ரென்தனாக இருந்தால் தான் அவங்க வந்து படிப்பில் கவனம் செலுத்த முடியும். அந்த வகையில் இன்றைக்கி வந்து இந்த விடுதிகளை இங்கே இருக்கிற 3 விடுதிகளை நம்ம வந்து ஆய்வு செய்கிறோம். அது சில குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் அந்த குறைகளை வந்து நாங்கள் கேட்டறிஞ்சு அதை சரி செய்வதற்கு விடுதி காப்பாளர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து எச்சரிக்கையை கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் ஒழுங்காக செய்யணும் இருக்கோம். மாணவர்கள் நலன் கருதி இதெல்லாம் செய்யணும், இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர்கள் வந்து இனிமேல் வந்து தப்பிக்க முடியாது. இனிமேல் வந்து இதை சொல்லிட்டு எங்காவது வந்து எஸ்கேப் ஆகி கடந்த முறை இருந்ததோடு மெத்தனமாக இருந்தால் விடுதி காப்பாளர்கள் விடுதியில் இருக்கிற யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கைக்குள்ளாவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தில் மாணவர்களுக்கான அரசு நம்முடைய அரசு, மாணவர்களுக்கான முதல்வர் நம்முடைய முதல்வர். ஆக அவர்களுடைய நலன் கருதி தான் இதை நம்ம வந்து எடுக்கிறோம். அதனால் வந்து விடுதி காப்பாளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற விடுதி காப்பாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாணவர்கள் சின்ன குறை சொன்னாலும் அந்த குறைகளை வந்து உடனடியாக அவங்க வந்து நிவர்த்தி செய்யணும். அதற்கு அவர்கள் வந்து பொறுப்பாகணும் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து அதான் அதை சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து அதுக்கு மெனுவெல்லாம் ஒட்ட சொல்லியிருக்கிறோம். என்ன உணவு தேவைங்கிறத நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். அதை உடனே செய்யலைன்னா கட்டாயம் வந்து நடவடிக்கைக்குள்ளாவார்கள். ஒரு எச்சரிக்கையாக தான் நம்ம வந்து சொல்கிறோம். இந்த எச்சரிக்கையை அவங்க வந்து கேட்கலைன்னா அடுத்த கட்டத்துக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும். தேங்க்யூ. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.